சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 4வது நாளாக போராட்டம் நடத்திய 1285 இடைநிலை ஆசிரியர் மீது அண்ணா சதுக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை காமராஜர் சாலையில் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து இடைநிலை ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது சட்டவிரோதமாக கூடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருச்செந்தூரில் குவிந்துள்ள ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் புனித நீராடி கோவிலுக்குள் முருகன், வள்ளி தெய்வானை, சண்முகர் உட்பட அனைத்து சன்னதிகளிலும் தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் பொது தரிசன வரிசை, ரூபாய் சிறப்பு தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு தரிசன வரிசைகளில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் 2வது நாளாக நடைபெற்று வரும் புலிகள் கணக்கெடுப்பு பணியின் போது அரிய வகை நட்சத்திர ஆமை தென்பட்டுள்ளது. இதனை அதிகாரிகள் வனவிலங்கு கணக்கெடுப்பு பதிவேட்டில் பதிவு செய்தனர். இதனிடையே அந்த ஆமை சிறுத்தையின் எச்சத்தை உணவாக உட்கொண்டது. நட்சத்திர ஆமைகள் விலங்குகளின் எச்சத்தை உணவாக உட்கொள்ளும் குணாதிசயம் உடையவை என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 18 நாட்களுக்கு மேலாக உறைபனி தாக்கம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. இதனால் குறைந்தபட்ச வெப்பநிலை -2 டிகிரி பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல சுற்றுலா பயணிகள் அதிகம் செல்லும் அரசு தாவரவியல் பூங்கா, தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் நிலவும் கடும் பனிப்பொழிவின் காட்சியும் வெளியாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணை பாலத்திலிருந்து மதுபோதையில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டையிலிருந்து காரில் நண்பர்களுடன் சுற்றுலாவுக்கு வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த கார்த்திக் பாலத்தில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் காரில் உறங்க சென்ற கார்த்திக் காணாமல் போன நிலையில் நண்பர்கள் தேடியபோது பாலத்தின் வலது புறத்தில் கார்த்திக் தவறி கீழே விழுந்து இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே உள்ள கோயிலாறு அணை பகுதியில் மிகப்பெரிய ராஜநாகம் ஒன்று தென்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அணை நுழைவு வாயில் தடுப்புச்சுவர் அருகே ராஜநாகம் சுருண்டு கிடந்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் அணை பகுதிக்கு செல்லும்போது மிகுந்த கவனத்துடன் இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஓசூர் அருகே தொட்டேகானப்பள்ளி கிராமத்தில் அறுவடை செய்து வைத்திருந்த கேழ்வரகு பயிர்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. உணவுக்காக வைத்திருந்த பயிர்கள் அழிந்ததால் விவசாயி நாகராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வேதனையில் உள்ளனர். தீ விபத்தால் சுமார் 80,000 மதிப்பிலான கேழ்வரகு பயிர்கள் சேதமடைந்ததாக அவர்கள் கூறினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு பேருந்து மோதியதில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. சித்தணியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் நெய்வேலியைச் சேர்ந்த சக்திவேல் தனது மகளை சேர்ப்பதற்காக காரில் வந்துள்ளார். அப்போது நிகழ்ந்த இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.